வங்கிகளில் எதன் அடிப்படையில் வீட்டுக் கடன், வாகன கடன் போன்றவற்றுக்கு வட்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை விளக்குகிறார் நமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளிக்கு வீட்டு கடன், வாகன கடன்னு நிறைய பேர் பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க. வங்கிகளில் போய் நம்ம கடன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க முதல்ல சொல்ற விஷயம், இத்தனை சதவிகிதம் உங்களுக்கு இந்த வட்டி விகிதத்தில், இத்தனை சதவிகித வட்டி விகிதத்தில் உங்களுக்கு வீட்டு கடன் கொடுக்குறோம், வாகன கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு 9.5% உங்களுக்கு வந்து வீட்டு கடன் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. 9.5%லேருந்து ஒவ்வொரு வங்கியை பொறுத்து அது 12%, 13% மாறிட்டே இருக்கு. இந்த 9.5%லிருந்து 13% வரைக்கும் தான் இந்த வங்கிகள் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கிறது இந்த வீட்டு கடனுக்கு. ஏன் அது ஒரு 16% இருக்கிறதில்லை, அல்லது ஏன் அது ஒரு 7% அல்லது 8% குறைவதில்லை? எதன் அடிப்படையில் இந்த வட்டி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது? வீட்டு லோனா இருந்தாலும் சரி, கார் லோனா இருந்தாலும் சரி, பர்சனல் லோனா இருந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் இந்த வட்டி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வங்கிகள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த டெபாசிட் தொகை, வங்கிகள்கிட்ட எவ்வளவு டெபாசிட் தொகை இருக்கோ அதை வச்சு தான் நமக்கு இந்த மாதிரி வீட்டு கடன், வாகன கடன், இல்லை நிறுவனங்களுக்கு கொடுக்கிற கடன், அவங்க இருக்கக்கூடிய டெபாசிட் தொகையை வைத்து தான் வங்கிகள் கடனாக கொடுக்கிறது. அந்த வகையில் வங்கிகள் இருக்கக்கூடிய மொத்த டெபாசிட்ல 4% இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதை வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 20.75% இந்திய அரசினுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதை வந்து அந்த வங்கிகள் வாங்கியாக வேண்டும். இது எதுக்காக? அந்த சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அந்த 4%, இந்த 20.75% எதற்காக அப்படின்னா, வங்கிகள் திவாலாகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா, திவாலாகிற வங்கியை காப்பாற்றுவதற்காக இந்த கடன் பத்திரங்களை விற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் இந்த வங்கிகள் வாங்கிக் கொள்ளலாம். இதை தொடர்ந்து வங்கிகள் அவங்க இருக்கக்கூடிய டெபாசிட் பணத்தை வைத்து தான் வந்து மொத்தமாகவே கடன் கொடுக்கறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு டெபாசிட் பண்ற பணத்துக்கு குறைஞ்சபட்சமா எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல பார்த்தோம்னா 7.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த 75 ரூபாயில வங்கிகள் வந்து 7.2% உங்களுக்கு 7.25% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கோ அல்லது வீட்டு கடன், வாகன கடனுக்கெல்லாம் 12%லிருந்து 13% குறைந்தபட்சம் வட்டி வாங்கினா மட்டுமே வங்கிகள் வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்கு 7.25% பணம் கொடுக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு வீட்டு கடன் குறைந்தபட்சமாக 9.5% இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கிகள் பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிப்பாங்க. அதாவது இத்தனை சதவிகிதம் தான் குறைந்தபட்சம் எங்களால் கொடுக்க முடியும், அதற்கு கம்மியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா பேஸ் ரேட் அப்படிங்கிறது இப்போ 9% அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க அப்படின்னா வீட்டு கடன் நமக்கு 9.5% குறைந்தபட்சமாக கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாகன கடன் அப்படின்னா 10%லிருந்து 11% இந்த ரேஞ்சில் நமக்கு வாகன கடன்கள் கிடைக்கிறது. அதை தொடர்ந்து பர்சனல் லோன் 15%லிருந்து 17% வரைக்கும் உங்களுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து இந்த வட்டி விகிதத்தில் உங்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கின்றன.